ஹலோ அபிலாஷ் அகஸ்டஸ் ஹியர். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறது கொஞ்சம் ஷையாக இருக்குது. பட் நம்மக்கிட்ட இருக்க ஒரே க்ரியேட்டிவ் ஹாபி தான், அதனால் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோட் கேட்டேன். அந்த கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஆப்போசிட் ஆஃப் லவ் இஸ் இன்டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டப்புறம் இதே டாபிக்ஸில் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த கோட்டை ஷேர் பண்ணேன். நான் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு இன்டிஃபரன்ஸ்னால் என்னன்னே தெரில. இன்டிஃபரன்ஸ்னால் பேசிக்கலி இட்ஸ் ஜஸ்ட்டு ஆக்சுவல் டெஃபினேஷனாக இட்ஸ் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பேசிக்கலி சேயிங் லைக் யூ டோன்ட் கேர். ஸோ அதான் இன்டிஃபரன்ஸ். ஸோ ஏன் ஆப்போசிட் ஆஃப் லவ் இன்டிஃபரன்ஸ் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ ஒருத்தவங்க மேலே ஒரு பரிதாபமோ இல்லை கோபம், வன்மம், எனி கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் நீங்கள் ஒருத்தவங்க மேலே வச்சுருந்தீங்கன்னா விச் ஷோஸ் யூ ரியலி கேர். நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி கேர் பண்ணாமல் அதுக்காக போய் சண்டை போட மாட்டீங்க. பட் வென் யூ சே யூ ஆர் இன்டிஃப்ரெண்ட்னா யூ டோன்ட் பேசிக்கலி கேர். இந்த காதலும் கடந்து போகும் படத்தில் விஜேஎஸ் சொல்கிற மாதிரி தான், அவளும் இருந்தால் நானும் இருந்தேன், அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். பேசிக்கலி இன்னொருத்தரோட எக்ஸிஸ்டன்ஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ பல வருஷமாக நான் இதுதான் டெஃபினிஷன், இதை தான் இன்றைக்கி வீடியோவாக ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். பட் இதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு போடலாம் அப்படின்றப்ப தான் இது யார் சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பேசிக்காக இதோட கான்டெக்ஸ்ட்டே வேறு, பட் கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கோட்டை. ஸோ இந்த ஆப்போசிட் ஆஃப் லவ் இஸ் இன்டிஃபரன்ஸ்ன்னு யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாலோகாஸ்ட் டைமில் ஒரு ஜூ கான்சன்ட்ரேஷன் கேம்பில் போடும்போது அவர் இது சொல்லியிருக்காரு. அவர் ஏன் இது சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக அந்த டைமில் ஜெர்மன்ஸ்லாம் ஜூஸை மாசாக மர்டர் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அவர் ஏன் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் ஹாலோகாஸ்ட்டில் எல்லாருமே சஃபர் பண்ணுறது நாட் பிகாஸ் ஆஃப் த ஹேட் ஃப்ரம் ஜெர்மன்ஸ், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த இன்டிஃபரன்ஸ் ஆஃப் அதர் காமன் பீப்புள். உங்களுக்கு புரியுதா? இப்போ கூட வேர்ல்டில் நிறைய இடத்துல வார் நடந்துகிட்ருக்கோம். இப்போ நம்ம அந்த ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மேலே இருக்க ஹேட்னால அவங்க ஆக்சுவலாக அஃபெக்ட் ஆகிறத விட நம்மெல்லாம் அதை பற்றி கேர் பண்ணாததுனால தான் அவங்க இன்னும் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இதை தான் யோசிச்சு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் தாட் ப்ரோவோக்கிங்காக இருந்துச்சு, அதனால் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ வாட் யூ லவ், லவ் வாட் யூ டூ.